force F, velocity V and time T are taken as fundamental units. அதாவது நம்ம fundamental units எடுத்துக்கிட்டோம்னா then the dimensions of mass ஓட dimensions எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே வந்து அதோட வேல்யூ பவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து மாஸ் வந்து directly proportional to force, velocity and t. ஸோ இதோட பவர்ஸ் நமக்கு தெரியும், இதோட வேல்யூ நமக்கு தெரியாது. அதனால் இது வந்து வேல்யூ தான், இதை ஏன்னு எடுத்துக்கிறேன், விஏ பின்னு எடுத்துக்கிறேன், டி வந்து சின்னு எடுத்துக்கிறேன். ஸோ மாஸ் வந்து directly proportional to these 3 டேர்ம்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் முடியும். ஸோ m is equal to k into f power a v power b t power c. இந்த k வந்து ஒரு டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டண்டாக நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து மாஸோட டைமென்ஷனும் இந்த 3 டேர்ம்ஸோட டைமென்ஷன்ஸையும் நான் போத் சைட்ஸ்லையும் எழுதிக்கிறேன். ஸோ அப்படி எழுதினோன்னா நமக்கு மாஸ் வந்து m வரும். ஸோ இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 0, இதோட டைம் t பார்த்தீங்கன்னாலாம் 0 தான் வரும். இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ், நமக்கு தெரியும் ஃபோர்ஸோட ஃபார்முலா வந்து m இன்ட்டு L into t power minus 2 the whole power, அதோட constant term பார்த்தீங்கன்னா a, exponent term. next velocity பார்த்தீங்கன்னா L into t power minus 1 the whole power b. third term பார்த்தீங்கன்னா t தான், whole power c. ஸோ இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா the exponent term எல்லாத்துக்கும் ஈக்குவலாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க போகிறோம். that is m power a into L power a into t power இந்த minus 2 into a. similarly the b term வந்து Lக்கும் tக்கும் நம்ம தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க போகிறோம். L power b t power minus b, similarly t power c. ஸோ இனி நாம் என்ன பண்ண போகிறோம்னா அக்கார்டிங் டு த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ் இதை வந்து ஈக்குவலைஸ் பண்ண போகிறோம். எம்மோட டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஈக்குவலைஸ் பண்ண போகிறோம். அப்படி ஈக்குவலைஸ் பண்ணும்போது இங்கே வந்து m, இங்கே வந்து m பவர் a மட்டும்தான் இருக்குது. m இஸ் ஈக்குவல் டு m பவர் a. ஸோ இதில் பேஸ் வந்து சேமாக இருக்கனால பவர்ஸ் வந்து இங்கே வந்து a இருக்குது, இங்கே வந்து பவர் 1. ஸோ we can write a is equal to 1. similarly L டேர்மை ஈக்குவேட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா இங்கே வந்து நமக்கு L டேர்ம் வந்து L பவர் 0ன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து 0 தான் வரும். இஸ் ஈக்குவல் டு இங்கே L டேர்ம் வந்து A இருக்குது, A ப்ளஸ் இன்னொரு டேர்ம் இருக்குது B. ஸோ தேர்ட் வந்து டீயை நம்ம ஈக்குவலைஸ் பண்ண போகிறோம். டீயில் இங்கே t பவர் 0 தான் இருக்குது, இங்கே வந்து t power minus 2, minus 2a, அடுத்த டேர்மில் minus b, அடுத்ததில் plus c. இப்போ நமக்கு 3 equation கிடச்சிருக்கு. ஒன் வந்து a is equal to 1, செகண்ட் ஒன் வந்து 0 is equal to a plus b, தேர்ட் ஒன் வந்து 0 is equal to minus 2a minus b plus c. ஸோ ஆல்ரெடி நமக்கு ஏவோட வேல்யூ தெரியும் 1. அந்த 1 நான் வந்து செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 1 ப்ளஸ் செகண்ட் இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 plus b is equal to 0. இதில் நம்ம b ஓட வேல்யூ நமக்கு கிடைக்கும், b is equal to minus 1. இப்போ a ஓட வேல்யூ தெரியும், b ஓட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ தேர்ட் இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது minus 2 into a ஓட வேல்யூ 1 minus of b ஓட வேல்யூ minus 1 plus c is equal to 0. So minus 2 minus 1 into minus 1, that is plus 1 plus c is equal to 0. So minus 2 plus 1 which is nothing but minus 1. So c ஓட வேல்யூ minus 1 இந்த பக்கம் போகும்போது plus 1 ஆகிடும். c ஓட வேல்யூ வந்து 1. ஸோ என்னெல்லாம் வேல்யூ நமக்கு கிடைச்சுன்னா a is equal to 1, b is equal to minus 1 and c is equal to plus 1. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர்.